ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான மார்ச் 2025 ஏப்ரல் 2025க்கான 1 மார்க் ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மார்க் பண்ணுறது கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டாவதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து தேர்டுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரூம் அப்ஸ்டார் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதெல்லாம் ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரிலீஸ்டு. ஃபோர்த்துக்கு வந்து ரிலீஸ்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது ரிலீஸ்டு. அப்போ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து பிரைட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து வந்து ஆக்டிவ். ஸோ சிக்ஸ்த்து ஆக்டிவ்க்கு வந்து என்ன வரும், ஆப்ஷன் டி, இன்ஆக்டிவ் ஆப்போசிட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ். அப்போ செவன்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி, சிலபி தான் வந்து கரெக்டு. அதேமாதிரி ஆக்டிவேட் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அப்போ எயித்துக்கு வந்து என்ன வரும், ஆப்ஷன் சி, டீஆக்டிவேட் இதான் கரெக்டு. சிபிஐ. அப்போ நைன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். சூஸ் த கரெக்ட் இடியம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் பி. இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.